வணக்கம் மக்களை, சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, NPHH, PHH, PHH, AAY ரேஷன் அட்டைக்கு அடித்தூள், அதாவது ரூபாய் 1000 உறுதி லிஸ்ட் ரெடி அறிவிப்பு தான் பார்க்க போறோம். இந்த அறிவிப்புகள் குறித்த முழுமையான தகவலை நம்ம வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இப்ப அவங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது மகளிர் உரிமை தொகை புதிய பயனாளிகள் சேர்ப்பது எப்போது, விண்ணப்பங்கள் எப்போது வழங்கப்படும் என்பது குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரைவில் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. அதாவது இந்த முறை இதில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி முன்பு முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர். இந்த நிலையில் இந்த மாதம் இதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதற்கான ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. அதேபோல் இதுவரை விடுபட்ட பெண்களுக்கு பணம் அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்ட நிலையில் 90% மகளிருக்கு உரிமை தொகை சென்றடைந்து விட்டது. அது மட்டுமின்றி தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு இருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தேர்தலுக்கு பின் இவர்களுக்கும் பணம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி தேர்தலுக்கு பின் மேலும் சிலருக்கு இந்த திட்டத்தில் பணம் வழங்கப்பட உள்ளது. தேர்தலுக்கு பின் புதிதாக விண்ணப்பங்கள் ஏற்கப்பட உள்ளன. ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில், குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்பிற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் அவர்களுக்கு ஆண்டிற்கு ரூபாய் 12,000 உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இணைந்து கொள்ள 1,63,00,000 விண்ணப்பங்கள் அரசுக்கு வரப்பட்ட நிலையில் அவற்றில் தகுதியுள்ள 1,06,50,000 விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டது. இப்போது 1,07,50,000 விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. Thanks for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இது போன்ற முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks to all.